வெல்கம் பேக் டு தி சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் சேனல் சைடுல இருந்து அபிஷியலா கொடுத்திருக்காங்க. எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல போறது இல்ல, ஏன்னா அந்த மாதிரிலாம் பயப்பலைங்க ஒண்ணுமே தெரியல. ஆனா ரூமரா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல என்ன வீடு இருக்க போதா, அதாவது ஒரு வீடு இருக்க போதா இல்ல ரெண்டு வீடு இருக்க போதா இல்ல ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்க போதா அப்படின்ற கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா மக்கள்கிட்ட இருந்தது. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வருஷம் கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி. சோ இப்போ ஒரு மாதிரி ரூமரா ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. அதாவது வீடு ஒண்ணுதான் பட் கான்செப்ட் ரெண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. கேட்கும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓ இப்படிலாம் வரப்போதா அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இந்த மாதிரிலாம் வந்தா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், அதாவது கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். சோ அது என்னன்னு பார்க்க போறோம். இது கூடவே இந்த வீடியோல ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் பத்தின அப்டேட் பார்க்க போறோம். சோ இந்த கண்டஸ்டன்ட் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால தான் இந்த கண்டஸ்டன்ட் நேம் மட்டும் இதுல பார்க்க போறோம். சோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எப்பவுமே கேட்கறதா, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ போனா நிறைய வீடியோ நானும் போட முடியும். நிறைய பேர் கேட்கறாங்க ஆக்சுவலா கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி வீடியோ வந்து ரெகுலரா போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ரெகுலரா போகணும்னு எனக்கும் ஆசை தான். பிக் பாஸ் ஆரம்பிச்சா நானும் ரெகுலரா போட்டுருவேன். ஆனா இப்ப போடுறது கண்டென்ட் இல்ல பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த கான்செப்ட் அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னு சொன்னல, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் கிட்டத்தட்ட விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஹாட் ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த சீரிஸ்ல நடிச்ச ஒரு ஆக்டர்ஸ் தான். சோ இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பாடினி குமார். இவங்களை வந்து சோஷியல் மீடியால நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நிறைய பேர் ஃபேனாவும் இருக்காங்க. சோ இவங்க இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வர போறாங்களா இல்லையான்னு தெரியல, அதாவது 100% கன்ஃபார்மா தெரியல. ஆனா இப்போதைக்கு ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறதுனா இவங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க, அதாவது கன்ஃபார்ம் லிஸ்ட் இருக்குல்ல. சோ அந்த லிஸ்ட்ல இவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரூமரா தான், கன்ஃபார்ம்டா இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க உள்ள வர போறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன தெரியுமா சொல்றானுங்க, இவங்க மட்டும் உள்ள வரட்டுங்க கம்பல்சரி பாருங்க கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஒரு பொண்ணு உள்ள வந்தா பயங்கரமா ஃபயர் விடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அரோரான்னு சொன்னல, சோ அவங்க உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்தல. சோ அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அரோராவா உள்ள வரட்டுங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க வந்து செம ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும், கண்டென்ட் பயங்கரமா வரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபயர் விட்டுட்டு சுத்துறானுங்க. ஏன்னா ஆல்ரெடி மலையாளம் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹோஸ்ட் மோகன்லால் இருக்கார்ல, உண்மையிலேயே சொல்றேன் பயங்கர ஃபயரா இருக்கு அவர் ஹோஸ்டிங். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மனுஷன் இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் மோகன்லால் அவரை பார்க்கும்போது சோ ஒரு மாதிரி காமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பிக் பாஸ்ல ஹோஸ்ட்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்சனல் கேரக்டர் வேற ஒரு ஹோஸ்ட்ன்றது வேற அப்படின்றத கிளியரா அங்க புரிய வைக்கிறாரு. மோகன்லால் அவரோட இன்டர்வியூலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா தான் இருப்பாரு, ரொம்ப அதிகமா கோவப்படுற மாதிரிலாம் இருக்காது. பட் பிக் பாஸ்ல ஹோஸ்டா இருக்கும்போது மட்டும் பயங்கர ஃபயரா இருக்காருங்க. சோ இதை தான் என்ன பண்றாங்க நிறைய பேர் விஜய் சேதுபதி கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அதாவது உங்க கேரக்டர் ரொம்ப காமான கேரக்டரா கூட இருக்கட்டும், நீங்க கோவப்படாத ஆளா கூட இருங்க, அது பிரச்சனையே இல்லைங்க. ஆனா ஒரு ஹோஸ்ட்னு வரும்போது அந்த இடத்துல நீங்க கோவப்பட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில அந்த நெருப்பு தெரியணும். இங்க என்னன்னா நம்ம பிக் பாஸ்ல பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியே உள்ள இருக்கவனுக்கு கலாய்க்கிறானுங்க. சோ ஹோஸ்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா மலையாள பிக் பாஸ் உண்மையிலே சொல்ற ரொம்ப ஃபயரா போயிட்டு இருக்கு. மலையாளம் மட்டுமா, தெலுங்கு ஹிந்தி எல்லாமே பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் விஜய் சேதுபதி என்ன ஆத்த போறாருன்னு தெரியல. சோ அந்த மனுஷன் மேல எக்ஸ்பெக்டேஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த சீசனுக்கான ஒரு ஹைப் இருக்குல்ல, அது பிராக்டிகலா சொல்லணும் வச்சுக்கோங்களேன், உண்மையா சொல்லணும்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி தான். சோ விஜய் டிவி வந்து அதுக்கான ஹைப்பை வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ அந்த லான்ச் டேட் இப்ப சொல்லிட்டாங்களா, சோ இதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ரோமோ வந்து அடிக்கடி 1-2 ப்ரோமோ விடும்போது தான் பாத்தீங்கன்னா ஹைப் வந்து அப்படி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எதை வச்சு ஹைப் ஏத்த போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த சீசன்ல ஸ்பான்சர்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து குமிஞ்சிட்டாங்க. சோ லாஸ்ட் சீசன்ல தெரியும் ரொம்ப வந்து எப்படி சொல்ல பஞ்சத்துல அடிபட்டாம ரொம்ப பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த பண போட்டியில் இருக்க கேஷ் வந்து பாத்தீங்கன்னா வின்னரோட கேஷ் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு அதுல இருந்து அமௌண்ட் எல்லாம் குறைச்சு ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏன்டா ஒரு வின்னருக்கான கேஷ்ல இருந்து ஏன்டா எடுத்து கொடுக்குறீங்க, உங்ககிட்ட அது கூடவா காசு இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொன்னு அந்த டிராஃபி, அந்த சீசன் 8 டிராஃபியை பார்த்து எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டாங்க போல. சோ அவங்களுக்கு காசு எப்படிலாம் மிச்சம் பண்ணுமோ அப்பெல்லாம் மிச்சம் பண்ணிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம சீசன் 7ல அர்ச்சனா கார் எல்லாம் கொடுத்தாங்க, பிளாட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா சீசன் 8ல பார்க்கும்போது முத்துக்குமரனுக்கு வெறும் புல்லட்டோட நிறுத்திட்டாங்க, ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் அப்படி இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்பான்சர்ஸ் ரொம்ப அதிகமா தான் வந்திருக்காங்க. என்ன பிரயோஜனம், இவங்க கான்செப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு வீடு தான், அதாவது ஒரே
வீடு தான் இருக்க போகுது. பட் அதுல கிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்க போகுது. அதாவது ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஜோன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வீடு ஒண்ணு, அதுல ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சு வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஜோன் எதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்க ஒரு சைடும், பர்ஃபார்ம் பண்ணாதவங்க இன்னொரு ஜோன்லயும் இருப்பாங்கல்ல. அதாவது நீங்க இதையே யோசிக்கலாம். அது என்னது, இப்ப பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல இருந்ததுல நிறைய பவர், எக்ஸாம்பிளுக்கு சொல்லிச்சுக்கோங்களேன், பவர் வந்து பாய்ஸ் டீம்ல இருந்ததுல, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸே பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட சீசன் 7ல எப்படி இருந்தது, அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்னு இருந்ததுல, சோ அதுல வந்து இவங்க வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுல, அந்த மாதிரி கான்செப்ட். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ இந்த ஜோன்ல இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஜெயில் தண்டனை மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஜெயில்னு பிரிக்காம ஒரு ஜோன் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஹைலைட். அதாவது ஜோனா பிரிச்சுட்டாங்கன்னா இப்போ இதுல வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாதவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர், அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இதுல வந்து கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சோ அந்த ஜோனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாதவங்க, வீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கவங்கள அந்த ஜோனுக்குள்ள போட்டுருவாங்க. சோ இப்படி அந்த ஜோனுக்குள்ள போடுறவங்கள அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து மறுக்கப்படும், அவங்களுக்கான உரிமைகள் அங்க மறுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது நிறைய கான்ட்ரோவர்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை இந்த சீசன்ல வந்து இந்த கான்செப்ட் இப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீசன் 9ல வந்து டாஸ்க் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. அதாவது ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிறத வச்சு சொல்றேன். ஏன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல அந்தந்த ஜோனுக்கு அனுப்பும் போது கொஞ்சம் அதுவே டஃபா இருக்கும். அதை எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா டெய்லி டாஸ்க். சோ டாஸ்க் வந்து ரொம்ப டைட்டா இருக்க போது சீசன் 8ல இருந்த பெரிய சொதப்பல் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இங்க வந்து டாஸ்க் எதுவுமே சரியில்லைப்பா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர டாஸ்க்லாம் எடுத்து இதுல பண்ணிட்டு இருக்கானுங்க, சோ இதெல்லாம் எங்க இருந்து உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அப்படி இல்லைங்க, டாஸ்க் வந்து ரொம்பவே டஃபா இருக்க போகுது. ஏன்னா கான்செப்டே கொஞ்சம் டஃபான கான்செப்ட் தான். அப்படி இருக்கும்போது டாஸ்க்கும் ரொம்ப டஃபா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்திருக்கு. வீடு ரெண்டாலாம் பிரிக்கல, வீடு ஒரே வீடு தான். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயே சில ஜோன்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு வச்சு, கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஜோன் நான் எப்படி ஸ்பெகுலேட் பண்றேன்னா, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஜோன்ன்ற மீனிங்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜெயில் மாதிரி அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்ல ஜெயில் மாதிரி இல்லாம அவங்க அங்க வேலை செய்யற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, அந்த ஸ்மால் பாஸ் இருக்க வேலை செய்யற மாதிரி இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். பட் ஜோன் மாதிரி பிரிக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ ரூமரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல டாஸ்க் வந்து ரொம்ப டஃபா கொடுக்க போறாங்க, சீசன் 8 மாதிரி இல்லாம ரொம்ப டஃபா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லைங்க, பிக் பாஸ் சீசன் 9 தமிழும் சீசன் 8 மாதிரி தான், ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அரைச்சமாவே அரைச்சு ஒப்பேத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே இந்த கான்செப்ட் சொன்னல, ஒரு வீடு 2 ஜோன் சொன்னல, சோ இது எப்படி நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருக்குமா, இல்ல என்ன இருந்தாலும் இந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட சீசன் 7 வந்து ரெப்ளிகா பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், பிக் பாஸ் மலையாளமும் சரி, பிக் பாஸ் தெலுங்கு ஹிந்தி மூணுமே பாத்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ஏன்னா கான்செப்ட் வைஸ் ரொம்ப டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. மட்டும் இல்லாம பிக் பாஸ் தெலுங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காமனர்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. சோ அதுவே நிறைய கான்ட்ரோவர்சி வந்து உள்ள உருவாக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சீசன் 9 தமிழும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் ஸ்பெகுலேட் பண்றேன். இது எல்லாமே யார் கையில தெரியுமா இருக்கு? விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கையில இருக்கு. ஏன்னா என்னதான் கான்செப்ட் வந்து புதுசா இறக்கினாலும் கடைசியில் அந்த ஹோஸ்டிங்ல மனுஷன் சொதப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். எப்படின்னா வந்து ரொம்ப பொறுமையா ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுவார்ல, போன சீசன்ல சில எபிசோட்லாம் அப்பதான் பேசியிருப்பாரு, அந்த மாதிரி மட்டும் அரைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப போயிடுங்க. மோகன்லால், நான் அதான் சொல்றேன், மோகன்லால் அவரை பாருங்க, அவரு இன்டர்வியூல இருக்க கேரக்டருக்கும் பிக் பாஸ் ஹோஸ்டா இருக்க கேரக்டருக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சோ அவ்வளவு கோவப்படுறாரு, கோவம் வந்தா கோவத்தை காமிச்சிடுறாரு. ஏன்னா அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை இங்க விஜய் சேதுபதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. பார்க்கலாம் இந்த சீசன்ல பண்றாரா இல்லையா அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் கேரக்டர் காப்பாத்திக்கணும், இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கோசம் கோவலாம் பட மாட்டாரு, ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பொலைட்டா பேசிட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்து எதுவும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.